Hi, hello students. ஸோ லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோன்ட்டு நம்ம வந்து ஐசிடி ஸ்கில்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஐசிடி ஸ்கில்ஸில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 1 தான். செக்ஷன் 1ல் பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் அந்த செக்ஷன் 1 தான் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்னா எப்படி ஷெட்யூல் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி டர்ன் ஆன் பண்ணுறது, ஸோ அது மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதே பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான். பட் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீபோர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மவுஸ் ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தெரியும், உங்கள் ஸ்லைடில் பார்த்தாலே நல்லாவே தெரியும் யூஸிங் கீபோர்ட். ஓகேங்களா? ஸோ யூஸிங் கீபோர்ட் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன கீஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். A keyboard is an input device used to type text, numbers and commands into the computer. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கீபோர்டுன்றது என்ன அப்படின்னா, கீபோர்டு வந்து ஒரு இன்புட் டிவைஸ். ஸோ இன்புட் டிவைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, we are giving data to the system. So how we are giving data to the system? By keyboard and mouse only we are giving data to the system. ஸோ இங்கே கீபோர்ட் மூலமாக தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் சிஸ்டத்துக்கு கொடுக்கறதுனால இந்த கீபோர்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்புட் டிவைஸ். ஸோ இந்த கீபோர்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம், நம்பர்ஸ் நம்ம டைப் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ கமாண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். கமாண்ட் சொல்லும்போது சென்ட் கமாண்ட், ஓகே கமாண்ட், எக்ஸிட், கேன்சல் கமாண்ட், ஸோ அது மாதிரி நம்ம கமெண்ட்டும் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கீபோர்டு. ஓகே, ஸோ இதில் என்னென்ன கீஸ் இருக்குது நீங்கள் டயக்ராமில் பார்த்தோன்னா நல்லாவே தெரியும். ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் இருக்குது, கமாண்ட் கீஸ் இருக்குது, நேவிகேஷன் கீஸ் இருக்குது, நியூமரிக் கீஸ் இருக்குது, பங்க்சுவேஷன் கீஸ் இருக்குது, விண்டோஸ் கீஸ் அண்ட் ஃபைனலி கண்ட்ரோல் கீஸ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் கீஸ். ஸோ எத்தனை ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கீஸ் லேபிள்டு ஃப்ரம் F1 to F12 ஆர் ஃபங்க்ஷன் கீஸ். ஸோ உங்களோட கீபோர்டில் டாப் ரோவில் பார்த்தீங்கன்னா F1லேருந்து F12 வரைக்கும் ஒரு கீஸ் இருக்கும். அதோட நேமே தெரியும் உங்களுக்கு, F1, F2, F3 அப்படின்னு போட்டிருக்கோம், அப் டு F12 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த கீஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா ஃபங்க்ஷன் கீஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீஸ் என்ன பண்ணும், யூ யூஸ் தம் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீயும் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் கீ. தேர் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரோக்ராம் டு ப்ரோக்ராம். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்னொரு ப்ரோக்ராமில் மாறுபடும். ஒரே கீ தான் இல்லை, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அந்த கீஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாறுபடும். The function of the F1 key is most program is to get help on that program. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் F1 வந்து எதுக்காக அப்படின்னா ஹெல்பிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் F1 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராமை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் F5 இருக்குது. F5 வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், ரெஃப்ரெஷிங் த சிஸ்டம். ஸோ அதுக்காக F5 யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஃபங்க்ஷன் கீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் கீஸ். ஸோ என்னென்ன கீஸ்லாம் கண்ட்ரோல் கீஸ் அப்படின்ட்டு சொல்லப்படும் அப்படின்னா, கீஸ் சச் அஸ் கண்ட்ரோல், தட் இஸ் CTRL. ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கண்ட்ரோலோட ஷார்ட் ஃபார்ம் தான் CTRL. ஸோ கண்ட்ரோல் கீஸ்னால் என்னென்ன அப்படின்னா CTRL கண்ட்ரோல் கீ, ஷிஃப்ட் கீ, ஸ்பேஸ் பார், ஆல்ட், கேப்ஸ் லாக் அண்ட் டேப். ஸோ இந்த கீஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்ட்ரோல் கீஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்ட்ரோல், ஷிஃப்ட், ஸ்பேஸ் பார், ஆல்ட், caps lock and tab. So these keys are called as the control keys. These keys are special control keys that perform special functions depending on when and where they are used. So இந்த keysமே வந்து பார்த்தோன்னா இந்த keys எல்லாமே என்ன பண்ணால் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் டிபெண்டிங் ஆன் when and where they are used. ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கண்ட்ரோல் கீஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் கீ உங்களுக்கு நல்லாவே தெரியும், கண்ட்ரோல் A, கண்ட்ரோல் C அது மாதிரி கொடுக்கலாம். ஷிஃப்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கேபிட்டல் லெட்டர் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் கீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கீ, அது வந்து என்னென்னா என்டர் கீ. ஓகேவா? என்டர் கீக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதோட பேர் வந்து என்னென்னா ரிட்டன் கீ. ஸோ இங்கே பார்க்கலாம்,
enter கீயோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்ட்டு the label on this key can be either enter or written. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா கீபோர்ட்லேயும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்டர் என்ற நேம் தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரிட்டன்ற நேம் எழுதியிருக்கும் அந்த கீஸ் மேலே. ஸோ அப்போல்லாம் நாங்கள் ரிட்டன்றதான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இப்போ வர கீபோர்டு எல்லாமே என்டருக்கு. ஸோ இந்த ரிட்டன் என்டர் இந்த கீஸ்லாம் கீபோர்டை பிராண்டை பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ இங்கே த லேபிள் ஆன் திஸ் கீ கேன் பி எய்தர் என்டர் ஆர் ரிட்டன் டிபெண்டிங் ஆன் த பிராண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் தட் யூ ஆர் யூஸிங். ஸோ என்ன பிராண்ட் ஆஃப் கீபோர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரிட்டன் இருக்கா இல்லை என்டர் இருக்கான்றது தெரியும். யூ யூஸ் த என்டர் ஆர் த ரிட்டன் கீ டு மூவ் த cursor to the beginning of a new line. ஸோ என்டர் கீ அப்படின்னா ரிட்டன் கீ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் என்டர் கீயோ இல்லை ரிட்டன் கீயோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை கர்சர் வந்து எங்கே வரும்னா பிகினிங் ஆஃப் த லைனுக்கு மூவ் ஆகும். ஃபஸ்ட் லைனோட ஃபஸ்ட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்டர் கீ ரிட்டன் கீயோட ஃபங்க்ஷன். இன் சம் ப்ரோக்ராம்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு சென்ட் கமாண்ட்ஸ் அண்ட் டு கன்ஃபார்ம் யர் டாஸ்க் ஆன் அ கம்ப்யூட்டர். ஸோ ஒரு சில டைமில் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் இப்போ வந்து கம்ப்யூட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற மெசேஜ் வந்து உங்கள் ரிசீவருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கமாண்ட் வந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் ஆகும். இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்குறோன்னா நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓகே கொடுக்குறதா இருக்கட்டும், எஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், கேன்சல் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா என்டர் கீ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா என்டர் கீயோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பங்க்சுவேஷன் கீஸ். ஸோ இதெல்லாம் பங்க்சுவேஷன் கீஸ் சொல்லுவோம். பங்க்சுவேஷன் கீஸ் இன்க்ளூட் keys for punctuation marks such as colon, semicolon, question mark, single quotations marks and double quotations marks. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே punctuation keys. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நேவிகேஷன்ஸ் கீ. ஸோ நேவிகேஷன்ஸ் கீஸில் என்னென்ன கீஸ்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ கீஸ் such as arrow keys, home, end, page up and page down or navigation keys. ஸோ இங்கே வந்து நேவிகேஷன் கீஸில் என்னென்ன கீஸ் வருது அப்படின்னா ஏரோ கீஸ். ஸோ ஏரோ கீஸில் வந்து தெரியும் அப், டவுன், லெஃப்ட், ரைட் 4 ஏரோ கீஸ் இருக்குது. இன்னொன்று வந்து ஹோம் கீ, எண்ட் கீ, பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன் keys are the navigation keys. So these are used to move up, down, right and left in a document. ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் அப் மூவ் பண்ணனாலும் சரி, டவுன் வரனாலும் சரி, ரைட் இல்லைனா லெஃப்ட் வரணும்னா யூ கேன் யூஸ் ஏரோ கீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஓம் கீ. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஓம் கீ? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு லைனில் இருக்கீங்க, மிடில் ஆஃப் த லைனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிகினிங் ஆஃப் த லைன் வரணும் அப்படின்னா யூ கேன் ப்ரெஸ் ஹோம் கீ. அதே எண்ட் கீ என்ன பண்ணணும்னா நீங்கள் மிடில் ஆஃப் த லைனில் இருக்கீங்க அப்படின்னா end of the லைனுக்கு நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னா that time you can press end key. okay, the home and end keys move the cursor to the left or right end of a line of text respectively. next one வந்து பார்த்தோம்னா page up, page down. so page up, page down என்ன பண்ணும்? the page up and page down keys are used to move one page up and one page down respectively. so இங்கே நம்ம இந்த page up, page down என்ன பண்ணோம்? இப்போ நீங்கள் வந்து தேர்ட் பேஜில் இருக்கீங்கன்னா தேர்ட்லேருந்து செகண்ட் பேஜ் போகணும்னா யூ கேன் யூஸ் பேஜ் அப். நீங்கள் தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு போகணும் யூ கேன் யூஸ் பேஜ் டவுன். ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகிறதுக்கு நம்ம யூஸ் ஆகிறது பேஜ் அப், பேஜ் டவுன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கமாண்ட் கீஸ். ஸோ கமாண்ட் கீஸ்னால் என்ன? எத்தனை கீஸ் வந்து இந்த கமாண்ட் கீஸில் இன்க்ளூட் ஆகுது? கீஸ் சச் அஸ் இன்செட். இன்செட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐஎன்எஸ். delete or a short form del. okay, so insert key, delete key and backspace or command keys. so இங்க வந்து பார்த்தோன்னா 3 keys இருக்குது. இந்த 3 keysமே command keys சொல்லுவோம். insert key, delete key and space bar backspace key. ஓகேங்களா? when the insert key is turned on it helps you overwrite characters to the right of the cursor. ஸோ இந்த இன்செர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட்டர் டாக்குமெண்ட்டில் பாட்டம் ஆஃப் த ரைட்டர் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் ஒன்று இருக்கும். அது வந்து எனேபிள் ஆர் டிசபிள்னு அதுவே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் இந்த இன்செர்ட்டை வந்து டர்ன் ஆன் பண்ணுறீங்களோ உங்களால் அப்போ என்ன பண்ண முடியும்னா உங்களால் ஈஸியாக ஓவர் ரைட் பண்ண முடியும் லெட்டர்ஸ் மேலே, கேரக்டர்ஸ் மேலே. ஸோ இதுதான் இன்செர்ட் கீயோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருன்னா த delete
and the backspace keys are used to remove typed text, characters and other objects on the right and left side of the cursor respectively. So இந்த delete and backspace key என்ன பண்ணுன்னா text ரிமூவ் பண்ணும், கேரக்டர்ஸையும் ரிமூவ் பண்ணும், அதேமாதிரி ட்ராயிங்ஸ் இல்லைனா இமேஜஸ் வீடியோஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். ஸோ லெஃப்ட் சைடும் அது ரிமூவ் பண்ணும், ரைட் சைடும் ரைட் ஆஃப் த கர்சர் ஆர் லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்சரில் இருக்கிற எல்லா கேரக்டர் டெக்ஸ்ட் இமேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணும். இதுதான் வந்து பேக் ஸ்பேஸ் அண்ட் டெலீட்டோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீ. இந்த விண்டோஸ் கீ என்ன பண்ணோம் அப்படின்னா what is the function of the Windows key? So இங்கே வந்து pressing this key open the start menu. So நீங்கள் start menu எங்கே இருக்கும் அப்படின்னா left bottomல you can see the start button. So அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா you can use Windows keys. ஓகேவா, நீங்கள் ஸ்டார்ட் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுறது போல் விண்டோஸ் கீ இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் மெனு வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ போக போகிறது வந்து யூஸிங் எ மவுஸ். ஸோ கீபோர்டு வந்து ஓவர். இப்போ நம்ம மவுஸோட ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். எ மவுஸ் ஷோயிங் ஃபிகர் இஸ் அ ஸ்மால் டிவைஸ் தட் யூ கேன் யூஸ் டு மூவ், செலக்ட் and open items on your computer screen. ஸோ மோஸ்ட்லி மவுஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு இன்புட் டிவைஸ் தான். எப்படி கீபோர்டு வந்து இன்புட் டிவைஸோ அதே மாதிரி மவுஸ்மே வந்து பார்த்தோம்னா இன்புட் டிவைஸ் தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னால் என்ன பண்ணோம்னா மூவ் பண்ண முடியும், ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை டெக்ஸ்ட்டையோ மூவ் பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ we can open the items on your computer screen. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபோல்டரையோ ஃபைலையோ நம்ம என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணவும் முடியும், மூவ் பண்ணவும் முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இமேஜ் ஆஃப் த மவுஸ். ஸோ இங்கே இந்த இமேஜில் நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கலாம், பிளாக் கலர் கோட்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் பட்டன், ஸ்க்ரோல் வீல் இருக்குது, ரைட் கிளிக் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் கேஸ்டிங் இருக்குது. அது எதால் கவர் பண்ணியிருக்கோன்னா பிளாஸ்டிக் கேஸ்டிங் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூஎஸ்பி கனெக்டர் இருக்குது. ஸோ இந்த யூஎஸ்பி கனெக்டர் மூலமாக நம்ம சிபியூவில் கனெக்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக் parts of the mouse. Next we are moving to roll over. ஸோ இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுது இந்த மவுஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரோல் ஓவர் ஆர் ஹோவர். 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரோல் ஓவர் ஆர் ஹோவர். ஓகே, ஸோ நம்ம ரோல் ஓவர்னு சொல்லிக்கலாம், இல்லைனா ஹோவர்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன, some actions can be done by simply rolling over or hovering over an item. When you bring the mouse over your file in File Explorer, it will show the details of the files shown in the figure. So roll over அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை, உங்களோட மவுஸு கர்சரை நீங்கள் ஒரு ஃபைல் மேலேயோ இல்லை ஒரு ஃபோல்டர் மேலேயோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த ஃபைல் பற்றியோ இல்லைனா அந்த ஃபோல்டரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம வந்து மவுஸ் கர்சரை வந்து இங்கிலீஷ் மார்க்ஸ் கிளாஸ் 12 என்ற ஃபைல் மேலே ரோல் ஓவர் பண்ணதுனால அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ அது என்ன டாக்குமெண்ட், ஸோ அது வந்து ஓப்பன் டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஸோ அது வந்து என்ன ஃபைல் நேம், இங்கிலீஷ் மார்க்ஸ் கிளாஸ் 12. ஓகேங்களா, அது யார் க்ரியேட் பண்ணாங்க, எப்போ க்ரியேட் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு க்ரியேட் பண்ணாங்க, என்ன ஃபைல் சைஸ், அது எல்லாமே காட்டுறது தான் வந்து ரோல் ஓவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் அண்ட் கிளிக். ஸோ இங்கே பாயிண்ட் அண்ட் கிளிக்குன்னும் போது சிங்கிள் கிளிக் நம்ம யூஸ் பண்ணுறோம், பாயிண்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் கிளிக் யூஸ் பண்ணுறோம். So as you move the mouse on your disk, a pointer moves correspondingly on your screen. ஸோ நம்ம எப்போல்லாம் கர்சர் வந்து நம்ம மூவ் பண்ணுறோமோ அந்த கர்சரோட பாயிண்ட்டும் என்ன ஆகுனா ஸ்க்ரீனில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். The mouse allows you to select an item on the screen. ஸோ நீங்கள் இந்த மவுஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், மவுஸ் கர்சர் மூலமாக ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம என்ன பண்ணலான்னா செலக்ட் பண்ணலாம். ஸோ வென் யூ கிளிக் a particular file it gets selected. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு பர்டிகுலர் ஃபைல் போயிட்டு ஒரு சிங்கிள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் என்னவாகும் அப்படின்னா செலக்ட் ஆகிடும், அதே மாதிரி ஹைலைட் ஆகும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மார்க்ஸ் கிளாஸ் 12. ஸோ இது வந்து செலக்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் அண்ட் கிளிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட். ஸோ இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னா என்ன அப்படின்னா to move an item you need to click it
and then holding the mouse button down move the item to your new location. ஸோ drag and drop உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஃபைல்ஸோ நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா we have to use drag and drop method தான். ஸோ எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு we have to click and then we have to hold the mouse button down and we have to move the item to your new location. So this is the procedure for drag and drop. Okay, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா after you move the item to the new location you release the mouse button. So once நீங்கள் நியூ லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து drag பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக ட்ராப் பண்ணிடணும். ஸோ ஃபைல் வந்து அந்த ஃபோல்டரில் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா drag and drop method. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டபுள் கிளிக். ஸோ இந்த டபுள் கிளிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இங்கே டபுள் கிளிக்கிங் மீன்ஸ் டு quickly click the left mouse button twice when we double click on the file it will open the file. ஓகேங்களா? ஸோ டபுள் கிளிக் மோஸ்ட்லி எதுக்காக அப்படின்னா நம்ம குயிக்காக டபுள் கிளிக் ஒரு ஃபைல் மேலே பண்ணோன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அது ஃபைலாகவும் இருக்கலாம் இல்லை ஃபோல்டராகவும் இருக்கலாம். நீங்கள் குயிக்காக டபுள் கிளிக் அந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் திங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து டபுள் கிளிக். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன மவுஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரோல் ஓவர் பார்த்தோம், பாயிண்ட் அண்ட் கிளிக் பார்த்தோம், ட்ராக் அண்ட் ட்ராப் பார்த்தோம், அந்த டபுள் கிளிக் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மவுஸோட ஃபங்க்ஷன்ஸ். Okay dear student, next class we will see.